தரிசன புத்தகம் 42வது அதிகாரம் கடைசி 2 வசனங்கள் 24, 25. யாக்கோபை சூறையிட்டு இஸ்ரவேலை கொள்ளைக்காரருக்கு ஒப்பு கொடுக்கிறவர் யார்? அவர்கள் பாவம் செய்து விரோதித்த கர்த்தர் அல்லவா? அவருடைய வழிகளில் நடக்க மனதாயிராமலும் அவருடைய வேதத்துக்கு செவி கொடாமலும் போனார்களே. யாக்கோபை சூறையிடுறதும் இஸ்ரவேலை கொள்ளைக்காரருக்கு ஒப்பு கொடுக்கறது யார்? தேவனுடைய பிள்ளைகளை மனுஷர்கள் ஒன்றும் பண்ண முடியாது. யாரு? மனுஷர்கள் என்ன பண்ண முடியாது? ஒன்றும் பண்ண முடியாது. யாக்கோபை சூறையிடவும் முடியாது, கொள்ளைக்காரருக்கு ஒப்பு கொடுக்கவும் முடியாது. யார் தான் தேவனுடைய பிள்ளைகளை இவங்களுக்கெல்லாம் ஒப்பு கொடுப்பாங்கன்னா, பாவம் செய்து தேவனுக்கு முன்பாக நம்ம என்ன செய்கிறோமா? பாவம் செய்து விரோதித்த கர்த்தர் அல்லவா? நம்ம செய்கிற பாவத்தின் மூலமாக நம்மளை விரோதிக்கிறார் ஆண்டவர். எப்படி விரோதிக்கிறார்? நம்மளை பாவம் செய்ததால் தேவன் நம்மளை விரோதிக்கிறாராம். அதனால் சூறையிடுறதுக்கும் கொள்ளைக்காரருக்கும் தேவன் நம்மளை ஒப்பு கொடுக்குறாராம். நம்மளை வேறு யாரும் நம்மளை ஒன்றுமே பண்ண முடியாது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு பிரச்சனை போராட்டம் ஏன் வருதுன்னா, நாம் செய்கிற பாவத்தின் மூலமாக தான் தேவன் நமக்கு பனிஷ்மெண்ட்டு கொடுக்குறாராம். கர்த்தர் அல்லவோ அவர்கள் பாவம் செய்து விரோதித்த கர்த்தர் அல்லவோ? கர்த்தரை விரோதிக்கிறாங்களாம். யாரு? கர்த்தரை விரோதிக்கிறாங்க. அவங்க செய்கிற தவறுனால கர்த்தர் விரோதமாக மாறிடுறார். யாருக்கு? தேவனுடைய பிள்ளைகளுக்கே மாறிடுறார். அவருடைய வேதத்துக்கு செவி கொடாமலும் போனார்கள், அவருடைய வழிகளில் நடக்க மனதாயிராமலும். அவருடைய வழியில் நடக்க மனசில்லை, அவருடைய வேதத்துக்கு செவி கொடுக்கல. 2 காரியமும் நாம் தேவனுடைய பிள்ளைகள் செய்கிறதால தேவன் நம்மளை யாருக்கு ஒப்பு கொடுத்துறாரு? சூறையிடுறதுக்கு. சூறையிடுறதுன்னா என்னது? சூறையிடுறது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சூறையிடுறதுன்னா என்னது? கொள்ளைக்கு தான் அதுவும் ஒரு அர்த்தம் தான். சூறையிடுறதுன்னா அபகரிக்கிறது. ஒருத்தவங்க பொருளை, ஒருத்தவங்க காரியத்தை, ஆஸ்தியை சூறையிட்டுன்னு போகிறது, கொள்ளையிட்டுன்னு போகிறது. அதுதான் என்னது? அதுக்கு ஒப்பு கொடுத்துட்றாராம். நம்மளுடைய காசு பணத்தை சூறையிடுறதுக்கு, கொள்ளையிடுறதுக்கு என்ன பண்ணுறாரா? அப்படிப்பட்ட மனுஷர்களுக்கு ஒப்பு கொடுத்துட்றாரா? ஏன்னா அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியில், அவருடைய வழியில் நம்ம நடக்கலை, வசனத்துக்கு என்ன பண்ணல? நம்ம செவி கொடுக்கலை. 2வது அவர் வழியில் நடக்கலை. இதனால் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுதான்? நடக்குதான். இவர்கள் மேல் அவர் தமது கோபத்தின் உக்கிரத்தையும் யுத்தத்தின் வலிமையையும் வரப்பண்ணி அவர்களை சூழ அக்கினி ஜுவாலைகளை கொளுத்தியிருந்தும் உணராதிருந்தார்கள். அது அவர்களை தகித்தும் அதை மனதிலே வைக்காதே போனார்கள். இவர்கள் மேல் அவர் தமது கோபத்தின் உக்கிரம், தேவன் என்ன பண்ணுறாரா? கோபத்துடைய உக்கிர நிலைக்கே போயிட்டார். உக்கிரம்னா உயர்ந்த ஒரு நிலை. கோபம் சாதாரண கோபம் இல்லை, பயங்கரமான ஒரு கோபம்னா வந்துட்டுதான் ஆண்டவருக்கு வந்துடுது. உக்கிரத்தையும் யுத்தத்தின் வலிமைன்னா என்ன பண்ணுவாங்க? இப்போ ஒருத்தவங்கள்ட்ட சண்டைக்கு போகிறாங்க, ஆயுதத்தெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க, சோனாங்கி மாரியே போவாங்க. தனக்கு இருக்கிற பலத்தை ஃபுல்லாக அந்த யுத்தத்தில் என்ன பண்ணுவாங்க? மனுஷன் பயன்படுத்த மாட்டானா? அப்போ அதுபோல் யுத்தத்தின் வலிமையையும் வரப்பண்ணி அவர்களை சூழ அக்கினி ஜுவாலைகளை கொளுத்தியிருந்தோம். நம்மளை சுற்றி என்னதான்? அக்கினி ஜுவாலையை கொளுத்துறாராம். அவர் உக்கிரமாக இருக்கிறாராம். 2வது எப்படி சண்டை போடுறாங்களோ அதனுடைய வலிமை எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, என்னது? வலிமையையும் வரப்பண்ணி அவர்களுக்கு அக்கினி ஜுவாலைகளை கொளுத்தி இருந்தும் உணராதிருக்கிறார்கள். இது எதனால இந்த பிரச்சனை நடக்குது? ஏன் இப்படியெல்லாம் நடக்குது? இவ்வளோ பெரிய போராட்டம் நடக்குது. அது நம்ம செஞ்ச தவறுனால் தான் நடக்குதுன்ற ஒரு உணர்வு யாருக்கு இல்லையா? தேவனுடைய பிள்ளைகளுக்கு இல்லை. ஏதோ நடக்குது, ஏதோ போகுது, நம்ம வாழ்க்கையில் ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசால்ட்டாக அதை விட்டுடுறோம். அதுக்கு நாம் தான் காரணன்றத நம்ம என்ன பண்ணுறோம்?
அறிந்து கொள்றதில்ல, தெரிந்து கொள்றதில்ல. ஏதோ என்ன தோணும் நம்ம வாழ்க்கையில் ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிறோம். அது உணராதிருக்கிறார்கள். அது அவர்களை தகிக்குதுன்னு என்ன, உஷ்ணம் என்ன பண்ணோம், தகிக்குது, கொளுத்துது இல்லை, அக்கினி தழல். ஐயோப்பா செல்லு ஓடுறப்ப தான். அக்கினி தழல் என்ன பண்ணுது, தகிக்குது. அவர்களை தகித்தும் அதை மனதிலே வைக்காதே போனார்கள். மனசில் அவங்க என்ன பண்ணல, வச்சுக்கல. இப்போ ஒரு பிரச்சனை நம்ம குடும்பத்தில் நடக்குதுன்னா இது எதனால நடக்குது, ஏன் நடக்குது அப்படின்றத முதல்ல நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணோம், கண்டுபிடிக்கணும். எந்த காரணத்தினால இந்த பிரச்சனை நடக்குது, நாம் ஏதாவது தவறி இருக்கிறோமா, நம்ம தேவனுக்கு பிரியமில்லாமல் ஏதாவது செய்திருக்கிறோமோ, தேவனை கோபப்படுத்துகிற காரியத்தை செய்திருக்கிறோமா, இல்லை அவர் வழியில் நடக்காத இருக்கிறோமா, இல்லை அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாத இருக்கிறோமா, இல்லை அவர் வசனத்தை கேட்காமல் இருக்கிறோமா. கேட்கறதுனா என்னது, கேட்டு அதை நம்ம வாழ்க்கையில் அபியாசப்படுத்தாமல் இருக்கிறோமா. கேட்குறதுக்கே காது என்ன பண்ணுறது நேரத்தில், சில நேரத்தில் வசனம் போதித்துட்டே இருப்பாங்க, கேட்கவே மனசு இருக்காது. அதை கேட்காமல் இருக்கிறதுன்னு இதில் போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காரு ஆண்டவர், அவருடைய வேதத்துக்கு செவி கொடாமல் இருக்கிறது. வேதத்துக்கு காது கொடுத்து வேதத்தை கேட்குறதில்ல. இப்படியெல்லாம் நடக்கிறதால தான் நமக்கு இப்படியெல்லாம் பிரச்சனை நடக்குதுன்ற உணர்வே நமக்கு இன்னும் இல்லை. ஏதோ குடும்பத்தில் பிரச்சனை நடக்குது, இது ஏன் நடக்குதுன்னு தெரியறதில்ல. ஆனால் மெயின் காரணம் அது யாராக தான் இருப்போம், நாமளாக தான் இருப்போம், தேவனுடைய பிள்ளைகளாக தான் இருப்போம். அதனால தான் நம்ம வாழ்க்கையில் குடும்பத்தில் என்ன நடக்கும், பிரச்சனை நடக்கும். ஒன்று வேதத்தை கேட்கல, ரெண்டாவது நம்ம என்ன பண்ணல, அவருடைய வழியில் நடக்கலை. தேவன் இப்படி நடக்க சொல்கிறார், அந்த வழியில் நம்ம நடக்காமல் என்ன பண்ணிகிட்ருக்குறோம் இருக்கிறோம். அப்போ அதனால நமக்கு என்ன பண்ணுது, இப்படிப்பட்ட பிரச்சனை போராட்டம்லாம் வருது அப்படின்றத நம்ம என்ன பண்ணுறோம், தெரிந்து கொள்றதில்ல, நம்ம சரியாக புரிஞ்சிக்கிறது இல்லை. அப்போ அதனால நம்ம என்ன பண்ணுறோம், சரியாக எதனால் உணராதிருக்கிறார்கள். எதுக்கு, நம்ம வாழ்க்கையில் ஏன் அக்கினி கொளுத்துது, நம்ம இந்த காரியத்தை செய்யலையே, நம்ம வாழ்க்கையில் ஏன் திடீர்னு ஒரு காரியம் என்ட்ராகி நம்ம உயிரை எடுக்குது, நமக்கு பிரச்சனை கொடுக்குது, போராட்டத்தை கொடுக்குது, நம்ம குடும்பத்தை அழிக்குது, ஏன் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னால் அது நம்மக்கிட்ட ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கிறதால தான் அப்படி நடக்குது. அது நம்மளால் என்ன பண்ண மாட்டோம், உணர மாட்டோம். உணர்வில்லாமல் இருக்கிறாங்க, உணராது இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அந்த அக்கினி தழல் தகிக்குது. வாழ்க்கையில் பிரச்சனை, அவ்வளோ பிரச்சனை, தலை கொடுக்க முடியாத, தலையை எடுக்க முடியாத அளவுக்கு, மீட்ட முடியாத அளவுக்கு பிரச்சனை, போராட்டம் நடக்குது. ஆனால் அது ஏன் நடக்குது அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறதில்ல, உணர்றதில்ல. நான் ஏசப்பா பிள்ளை தான், ஏசப்பாவை தான் வணங்குறேன், ஆலயத்துக்கு போகிறேன், காணிக்கை கொடுக்குறேன், எல்லாம் செய்கிறேன், போகிறேன், என் வாழ்க்கையில் ஏன் இப்படி பிரச்சனை நடக்குது, போராட்டம் நடக்குதுன்னா அது நான் தான் என்னது பாருங்க. அப்போ நான் எது ஆண்டவருக்கு வழியில் நான் நடக்காத காரியம் எது, நான் எது என்ன பண்ணல, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கல. இப்போ ஏதாவது ஒன்று எனக்கு ஆண்டவர் பேசியிருப்பார், அந்த வார்த்தையை நான் கேட்காம அதுக்கு கீழ்ப்படியாமல் நான் விட்டுருப்பேன், அது எனக்கே தெரியாது. இப்போ இந்த இத்தனை மணிக்கு நீ ஊழியத்துக்கு வரணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிக்கிறாருன்னா அந்த ஊழியத்துக்கு நான் போகாத இருந்திருப்பேன். இல்லை இங்கே ஆலயத்தில் நீ இது ஜெபம் பண்ணணும், உபவாசத்துன்னு சொல்லியிருந்தாங்கன்னா யார் மூலயமா தான் ஆண்டவர் பேசியிருப்பார், நம்ம செய்யாமல் விட்டுருப்போம். அப்போ அது என்னன்னா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கல, என்ன இல்லை கேட்கல. ரெண்டாவது அவருக்கு என்ன பண்ணல, இதிலே போட்டுக்கு பாருங்கள், அவருடைய வேதத்துக்கு செவி கொடுக்கல. ரெண்டாவது அவருடைய வழியில் நம்ம என்ன பண்ணல, நடக்க மனதாக இல்லை. அவருடைய வழியில் நம்ம நடக்க மாட்டோம். தேவனுடைய வழினா என்னது, தேவனுடைய வழினா அகலம், நம்மளுடைய வழினா குறுகி, அப்படியா? அப்படி கிடையாது. தேவனுடைய வழினா தேவனுடைய சித்தம், அவர் நம்ம வாழ்க்கையில் எப்படி நம்மளை நடத்தணும்னு சித்தம் வச்சுருக்கிறாரோ அப்படி நடக்கணும். அதுக்குதான் தேவனிடத்தில் நம்ம என்ன பண்ணணும், நம்மளாக ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி இன்றைக்கு என்ன பண்ணுங்க, என்னை நடத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும்.
நமக்கு எப்படி நடக்கணும் தேவ சித்தத்தின்படி தெரியலனாலும் அவர்கிட்ட சொன்னால் அவர் என்ன பண்ணுவார், நம்மளை நடத்துவார். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, எதுக்காக யாக்கோபை சூறையிடுறாரு, எதுக்காக இஸ்ரவேலை கொள்ளைக்காரருக்கு ஒப்பு கொடுக்குறாரு, வேறு யாரும் ஒப்பு கொடுக்க முடியாது. நம்மளை புறாதி ஜனங்களோ மற்றவங்களோ நம்மளை என்ன பண்ண முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. இதெல்லாம் யார், எதுக்காக தேவன் தான் நம்மளை ஒப்பு கொடுக்க முடியும். ஏன்னா பாவம் செய்து நம்ம தேவனை விரோதித்த கர்த்தர், நம்மளை விரோதிக்கிறார் கர்த்தர். ஏன்னா நம்ம பாவம் செய்கிறதால நம்மளை விரோதித்து இப்படிப்பட்ட பனிஷ்மெண்ட்டெல்லாம் நமக்கு கொடுக்குறாரு. ஏன்னா அவர் வழியில் நம்ம நடக்கலை, அவர் வார்த்தையை நம்ம கொடுக்கல, செவி கொடுக்கல. இதனால் அவர் இப்படிப்பட்ட காரியங்கள் செய்கிறாரு. அப்போ இவர்கள் மேல் அவர் தமது கோபத்தின் கோபமே பெருசு. ஆண்டவர் கோபப்பட்டாலே பெருசு. கோபத்தின் உக்கிரம்னா என்னது, அது எண்டு. அந்த கோபத்தோட எண்டில் இருக்கிறார் அவர். அந்த அளவுக்கு கோபமாக நம்ம மேலே இருக்கிறார். யுத்தத்தின் வலிமை, யுத்தம் செய்ய ஒருத்தன் புறப்பட்டானா அவன் எவ்வளோ ஒரு பலத்தோடு கூட செல்லுவான். அந்த வலிமை. அடுத்தது அக்கினி வலிமையும் வரப்பண்ணி அவர்களை சூழ அக்கினி ஜுவாலையால் கொளுத்து வரான். சும்மா நம்ம தேவன் எதுவும் கண்டுக்க மாட்டார். நம்ம இஷ்டத்துக்கு வரலாம், நம்ம இஷ்டத்துக்கு போகலாம், நம்ம இஷ்டத்துக்கு ஜெபம் பண்ணலாம், ஜெபம் பண்ணாலும் போகலாம், நம்ம ஊழியம் செஞ்சால் செய்யலாம் போகலாம். இப்படியெல்லாம் நம்ம சாதாரணமாக நாளை கடத்த முடியாது. ஏன்னா அவர் என்ன பண்ணுறாரு, கோபத்தின் உக்கிரத்தில் இருக்கிறாராம், யுத்தத்தின் வலிமையை வர பண்ணுறாராம், சூழ என்ன பண்ணுறாரு, அக்கினி ஜுவாலையால் நம்மளை கொளுத்துறாரு. அதையெல்லாம் உணராது இருக்கிறோம். இவ்வளோ பிரச்சனை போராட்டம் நடக்குதே ஏன் நம்ம வாழ்க்கையில் அப்படின்ற ஒரு உணர்வே இல்லை. நம்மளை திட்டுறாங்க, நம்மளை பேசுகிறாங்க, நம்மளை அடிக்கிறாங்க, நம்மளை இது பண்ணுறாங்க. ஏன்னா ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் ஒன்றுமே நம்ம வாழ்க்கையில் நடக்காது. அதெல்லாம் அனுமதிக்கிறார் ஆண்டவர். என்ன பண்ணுறாரு, அனுமதிக்கிறார். நம்ம ஜெபத்தில் ஆவிக்குரிய ரீதியில் உயரமாக வளர்ந்துருந்தோம்னா மாம்சம் நம்மளை ஒன்றும் பண்ணாது. இதே மாம்சத்தில் இருந்தோம்னா அந்த மாம்சம் நமக்கு மேலே எழுப்பி என்ன பண்ணோம், செயல்பட ஆரம்பிக்கும். நம்ம ஆவியில் தாழ்ந்து போயிட்டோம்னா மாம்சம் என்ன பண்ணிடும், எழும்பும். மாம்சமான நபர்கள் என்ன பண்ணுவாங்க, ஆவிக்குரியவங்களோட யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, போராட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ நம்ம வெட்கப்பட்டு தான் என்ன பண்ணணும், நிற்கணும். அதுக்காகத்தான் ஆவிக்குரியவர்கள் என்ன பண்ணணும், ஆவிக்குரிய நிலையிலேயே இருக்கணும். மாம்சத்துக்குரிய நிலையில் மாற்றோம்னா மாம்சத்துக்குரியவங்க நம்மக்கிட்ட எதுக்கு வருவாங்க, சண்டைக்கு வருவாங்க. அப்போ எந்த நேரமும் நம்மளால் ஆவிக்குரிய நிலையில் இருக்க முடியுதா, முடியல. அதுக்கு தான் ஆண்டவருடைய துணை, பரிசுத்த ஆவியினுடைய துணை நமக்கு தேவைப்படுது. எதுக்கு, ஆவியில் நிறைந்த ஒரு அனுபவத்துக்குள்ளே நம்ம வாழணும்னா ஆவியானவர் துணை கொண்டு நம்மளால் என்ன பண்ண முடியும், வாழ முடியும். கண்டிப்பாக முடியும். அது நம்ம கையில் தான் இருக்குது. நம்மளை நாமே அனல் மூட்டி ஒவ்வொரு நாளும் நம்மளை நிரப்பி கொள்ளும்போது மாம்சத்துக்குரியவர்கள் நம்மளை ஒன்றுமே என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அப்போ இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் செய்கிற பாவம்தான், நீங்கள் தேவனை தேடாத இருக்கிறது தான், நீங்கள் என்ன பண்ணல, அவர் வழியில் நடக்கலை, நீங்கள் என்ன பண்ணல, அவருடைய வார்த்தையை கேட்கல. இதனால தான் அவர் கோவப்பட்டு என்ன பண்ணுறாரு, நம்மளை அக்கினியை ஜுவாலையை கொளுத்துறாரு. கோபத்தின் உக்கிரத்தை நம்ம மேலே காட்டுறாரு, அவருடைய வலிமையை காட்டுறாரு, யுத்த வலிமையை. அதையெல்லாம் காட்டியும் நம்ம உணரலை. ஏன் நமக்கு இந்த பிரச்சனை நடக்குதுன்னு ஒரு உணர்வு இல்லை. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஆவிக்குரியவங்க ஏன் இந்த பிரச்சனை நடக்குதுன்னு தெரிஞ்சுக்குவாங்க. இதனால தான் இந்த காரியம் நடக்குது, அப்போ நம்ம அதை சரி செஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வு வரும். எதையுமே தெரியாமல் உணராமல் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் நம்ம வாழ்க்கையை பார்த்துக்கின்னு போயின்னு இருந்தோம்னா அது பிரச்சனையாக தான் இருக்கும். எதனால இந்த பிரச்சனை வருது, இந்த பிரச்சனையை தடுக்க என்ன வழி, நம்ம ஒரு வழியில் என்ன தவறு இருக்குது அப்படின்னு நம்ம சரி பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த பிரச்சனை பெருசாக தெரியாது, லேசாக தெரியும். நம்ம வாழ்க்கையை நம்ம சரி பண்ணுறதுக்கு தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை நமக்கு கொடுக்குறார். அவருடைய ரூட்டில் கரெக்டாக நம்ம போகிறோமா, போகல, கொஞ்சம் தடம் மாறிட்டாலும் உடனே ஒரு பிரச்சனை நமக்கு வரும். ஏன்னா நம்மளை சரி பண்ணுறதுக்காக. எதுக்கு வரும், நம்மளை சரி பண்ணுவதற்காகத்தான் ஒரு பிரச்சனையை நமக்கு ஆண்டவர் கொடுப்பார். நாம் எந்த பிரச்சனையும் நம்மளை தானாக தேடி வராது. தேவனை அனுமதித்தால ஒழிய
தானாக நமக்கு பிரச்சனை வராது. இப்போ சின்ன பொண்ணு அக்கா இருக்குதுன்னா அது சரியாக ஜெபிக்கலைன்னா என்ன பண்ணும்? அவங்க வீட்டாரே சத்ருவாக எழும்பி என்ன பண்ணுவாங்க? அதுக்கு பிரச்சனைக்கு வருவாங்க. அது சரியாக ஜெபத்தில் ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்காக என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். அந்த ஜெபம் குறைஞ்சிச்சின்னா என்ன வரும்? சண்டை வரும், பிரச்சனை வரும், போராட்டம் வரும், எல்லாம் வரும். அப்போ யாரால் வருது பிரச்சனை? நம்மளால் தான் வருது. அப்போ நம்ம தேவனுடைய வழியில் கரெக்டாக நடக்கலை, நம்ம தேவனுடைய வார்த்தையை சரியாக கேட்கலன்னா தான் நமக்கு பிரச்சனை. இல்லைன்னா நமக்கு ஆண்டவர் பார்த்துன்னு சும்மா இருப்பாரா? கண்டிப்பாக இருக்க மாட்டார். அப்போ நம்மக்கிட்ட என்ன தவறு? ஆண்டவர் வழியில் தான் நம்ம ஒவ்வொரு நாளும் நடக்கிறோமா? அவருடைய வார்த்தையை நம்ம கேட்டு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறோமா? அவருடைய வார்த்தையின்படி நம்ம வாழறோமா? அப்படின்னு நம்ம நிதானித்து நம்ம என்ன பண்ணணும்? யோசித்து நடக்கணும். புரியுதுங்களா? ஜெபம் பண்ணலாமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, அப்பா அம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோமப்பா. இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே ஏசாயா 42 கடைசி 24, 25 வசனத்தில் சொல்லப்பட்டது போல் ஆண்டவரே, அப்பா உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்களை சூறையிடக்கூடாது அப்பா. எங்களை கொள்ளைக்காரருக்கு ஒப்பு கொடுக்கக்கூடாது ஆண்டவரே. எங்கள் பாவங்களே அப்பா சோத்திரம். இப்படிப்பட்ட காரியங்களுக்கு ஆண்டவரே நீங்கள் செய்கிறீங்க. எங்கள் பாவங்களால் நாங்கள் உமக்கு பிரியமில்லாத பாவத்தை நாங்கள் செய்யக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் அப்படிப்பட்ட வலைகளில் போய் மாட்டிக்கொள்ளக்கூடாது ஆண்டவரே. உம்முடைய வழியில் நாங்கள் நடக்கணும் அப்பா. உம்முடைய வார்த்தைக்கு